Sir, bagaimana kayu itu? Ada lagi bang. Ada sir. Okay. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பள்ளி குழந்தைகளுக்கான ஒரு கலை நிகழ்ச்சியா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல நம்ம நிகழ்ச்சியில முதலாவதாக குற்றவிளக்கு மேட்ச் விழா நடைபெற போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து மெகா பம்பர் பரிசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 கார்கள் Students யாரும் இருந்தீங்கன்னா இங்க போட்டோ எடுத்துக்கங்க. செமிஸ்டர் ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கங்க. மேனேஜர் சார். இதரா ஈகை தாய்மை, உறவின் ஊக்கம் தாய்மை, எல்லோரும் ஏற்றமும் தாய்மை, ஐக்கியமான சகல நன்மையும் தாய்மை, ஒழுக்கத்தையும் ஓதுவதும் தாய்மை, ஔடதமாய் இருப்பது தாய்மை, கருணையின் உருவம் தாய்மை, காலனை வெல்வதும் தாய்மை, கிருபைகள் நிறைந்தது தாய்மை, கீர்த்திகள் தருவது தாய்மை, குற்றம் களைவதும் தாய்மை, கூச்சம் மறந்ததும் தாய்மை, கெடுதல் செய்யாத தாய்மை, கேடு நினைக்காத தாய்மை,
கொஞ்சல் நிறைந்த தாய்மை, கோபம் கொல்லா தாய்மை, கௌரவம் பார்க்க தாய்மை, கருவில் சுமப்பவள் மட்டும் தாய், கருணை உள்ளம் கொண்டவள் எங்கள் அன்னை அஞ்சுக பூபதி அம்மா அவர்களும் தாய் தான். ஸோ எங்க மக்கள், எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்காக அந்த கவிதையை வந்து எழுதி கொடுத்தாங்க மேம். ஸோ மேம் கிளாப் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. அப்படியே சார், அப்படியே ஓகே. அப்படியே ஒரு தம்ஸ் அப் பண்ணிருமா? அப்படியே தம்ஸ் அப் பண்ணிருமா? ஓகே. சப்போர்ட் இருந்துட்டே இருக்கு. ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து 60வது ஆண்டு விழா தொடக்க விழா எப்படி ஃபீல் பண்றீங்க? நம்முடைய ஜோஸ் ஆலுகாஸை பத்தி ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இந்த 60th இயர் நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்பதை ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன். ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கேன். உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து ஜுவல் வாங்குறதுனா அது ஜோஸ் ஆலுகாஸ் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கஸ்டமர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அவங்க தன்னுடன் பணியாற்றுகின்ற அந்த சக ஊழியர்களை வந்து நடத்துகின்ற விதம், அவங்க நம்மளை வந்து நடத்துகின்ற விதம் தான் ஒரு இடத்துக்கு போக வைக்குது. அந்த அளவிற்கு இந்த ஜோஸ் ஆலுகாஸ் தஞ்சாவூரில் இன்னும் மென்மேலும் உயரத்தை தொட வேண்டும் என்பதற்காக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். அதே போல் எல்லா இடத்துலையும் தொழில் செய்யலாம், அதோடு சேர்த்து அவங்க வந்து இந்த சொசைட்டிக்காக ஏதாவது பண்ணணுங்கிற ஆர்வம் வந்து இந்த நிறுவனத்துக்கு மிக அதிகமாக உள்ளது. லாஸ்ட் இயர் கூட நாங்கள் இந்த வெளியில் நடக்கிற ப்ரோக்ராமுக்கு சிஎஸ்ஆர் அவங்களோட ஆக்டிவிட்டியில் நிறைய பள்ளிக்கூடத்துக்கு ஒருங்கிணைந்து தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற நிறைய பள்ளிக்கூடத்திற்கு அதிக அளவிலான உதவிகள் புரிந்தவர்கள். அதற்கு நம்ம நேரடியாக சாட்சி இருக்குது. இப்போ வந்து சார் இன்னைக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய பள்ளிக்கூடத்திற்கு நிறைய நன்மைகள். அப்போ அப்படி பார்க்கப்போ நாங்களாம் சஜஸ்ட் பண்ண ஸ்கூலுக்கு கூட அவங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து தன்னுடைய தொழிலில் வளர்ந்தாலும் இந்த தஞ்சை பகுதியும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனம் மென்மேலும் உயர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த குழந்தைகள்லாம் அழைச்சி இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி வைக்கிறதுங்கிறது வந்து வெவ்வேறு இடங்களில் நடக்கும். ஸ்கூலில் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும், காலேஜில் நடக்கும். ஆனால் ஒரு தொழில் சார்ந்தவர்கள் இத்தனை மாணவ செல்வங்களை இந்த இடத்துல கூட்டி அவங்களையே ஊக்குவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தியமைக்கு அதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் அழகான குழந்தை செல்வங்களுக்கும் உங்களுடைய நிகழ்ச்சிகளை முழுவதாக பார்க்கறதுக்கு எங்கள் நேரில் கூட உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஒருங்கிணைத்தவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அந்த பம்பர் ப்ரைஸ்லாம் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நானும் ஸ்லோகன்லாம் எழுதி பார்த்தேன், எங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் கிடைக்கல. அதனால வந்து அந்த பரிசுகளை வென்ற உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். சாரியா 60 இயர்ஸ் 60 வருடம் கொண்டாடினாலும் இல்லை ஆன்டி கலெக்ஷனாக இருக்கட்டும், ட்ரெண்டிங் கலெக்ஷனாக இருக்கட்டும், எப்பவுமே 6 வயது குழந்தையை போட்டு நன்றாக இருக்கின்றேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பர். நீங்கள் என்ன ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்க? நாங்கள் வந்து போன வருஷம் என்ன பாருங்க. எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? ஸோ எப்படி வந்து உங்களுக்கும் நம்மளுடைய ஜோஸ் ஆலுகாஸ்க்கும் உள்ள அந்த கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்கு? அண்ட் வந்து அந்த ஸ்லோகன் எழுதுனது யாரு, என்ன மாதிரி ஸ்லோகன் எழுதுனீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா விளக்கமா, ஒரு வருடம் ஆச்சு இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. முதற்கண் அனைவருக்கும் மாலை வணக்கம், வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட இது ஒரு வருடம் இல்லை, 4 வருடம் நினைக்கிறேன். 4 வருடத்துக்கு முன்னாடி இதே போல பம்பர் பரிசு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2019 சார் 18 நினைக்கிறேன். நான் மறக்கல, ஏன்னா கார் கொடுத்த ஸ்லோகன்ல, அதனால அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டேன். முதல்ல ஸ்லோகனை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி 60 ஆண்டுகளை கடந்து இருக்கிற அந்த நிறுவனத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா 50 ஆண்டுகள் நம்ம தமிழர் மரபுல ஒரு குடும்பமோ அல்லது சங்கமோ ஒரு நிறுவனமோ ஒரு கட்சியோ ஏதோ ஒரு அமைப்போ
துவங்கி ஒரு 50 ஆண்டுகளை கடந்தா பொன் விழா கோல்டன் இயர்னு சொல்லுவாங்க. அதே ஒரு 60 ஆண்டுகளை கடந்தா அதை வைர விழான்னு சொல்லுவோம். டைமண்ட் இயர் ஆக்சுவலா ஆலுகாஸ்க்கு இது கோல்டன் இயர்ல டைமண்ட் இயர். அதனால டைமண்ட் இயரை செலிப்ரேட் பண்ற ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தாருக்கு அவங்க சென்டனரி தாண்டி மில்லனியம் இயரையும் செலிப்ரேட் பண்ணணுங்கிற உளப்பூர்வமான வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். 2018 தீபாவளி இதே ஒரு தீபாவளிக்கு ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பாக வந்தோம். சாதாரண எங்களுக்கு அதெல்லாம் நினைவில்லை. பம்பர் பரிசு ஸ்லோகன் காம்படிஷன் நினைவில்லை. நகை எடுத்தோம். சார் அப்போ ஹேண்ட்சன் சார் மேனேஜராக இருந்தாங்க. இங்கே இருக்க ஒரு பெரும்பாலானவர் எனக்கு நல்ல அறிமுகம். இங்கே இருக்கிற பொன்னகையை விட இங்கே இருக்கிற ஊழியரோட புன்னகை தான் நமக்கு விலை மதிப்பற்ற ஒரு பரிசு. பொண்ணும் வேணும் என்னது இந்த ஊழியருடைய புன்னகை இருக்கு பாருங்க. அவங்க நமக்கு வரவேற்கிற விதம், உபசரிக்கிற விதம், காசு கொடுக்குறோம் பொருள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு குடும்ப ஒரு உறவோட இன்னைக்கு மட்டும் சார் அன்னைக்கும் ஃபோன் பண்ணாங்க, இன்னைக்கும் ஃபோன், அப்படியெல்லாம் அவங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ஒரு அவசியம் இல்லை இல்லையா? ஒரு சமூகத்தோட அவங்க பேணுகிற அந்த குடும்ப உறவு பாருங்க, அதுதான் முதற்க நம்மளை அங்கே வரவழைக்கும். துணை மேரம்மா சொல்லிட்டு போனாங்கல்ல, அதுதான் அந்த வெற்றிக்கு முதல் காரணம். அதுதான் அப்படி இந்த கிளை தஞ்சையில துவங்குற நாள் முதல் இன்னை வரைக்கும் நாங்கள் வாடிக்கையாளர்கள். கார் கொடுத்தாங்கிறதுக்காக சொல்லலை, ஆத்மார்த்தமாக இங்கே அனுபவிச்சதுனால சொல்கிறேன். நாங்கள் அப்படி ஒரு தீபாவளி நேரத்தில் 2018 தீபாவளி நேரத்தில் வந்து நகை வாங்கினோம். போகும்போது சார் சார் ஏதாச்சும் வெளியே போட்டு போங்க சார் அப்படின்னாங்க. நான் சும்மா கேஷ் இவங்க நகை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் என்ன அதெல்லாம் ஒரு காரெல்லாம் இதெல்லாம் ஒரு அவங்க தொழில் ரீதியாக ஒரு விளம்பரத்துக்காக இருக்கும். இதெல்லாம் என் நம்பிட்டு இருக்கேன் என்னன்னு அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆக்சுவலாக ஏங்க வருது வரல நீங்கள் எழுதி போடுங்களாங்க அப்படின்னாங்க. சரின்னு ஜோஸ் ஆலுகாஸின் பொன்னகையும் ஜோஸ் ஆலுகாஸ் ஊழியர்களின் புன்னகையும் எங்கள் கண்ணிகைக்கு நன்னகையாய் அமைந்ததில் பெருமகிழ்ச்சி. அது வாழ்க வளர்கன்னு போட்டு போட்டேன். இதுதான் எழுதின ஸ்லோகம். அது மறந்துட்டு ஆக்சுவலா அவர் ஒரு தீபாவளி முடிஞ்சு கரெக்டாக ஒரு மாதம் இடைவெளியில் சார் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சார் உங்கள் வீட்டுக்கு வர்றோம். வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணாங்க. நான் ஸ்கூலில் இருந்தேன். அப்போ தான் எனக்கு நம்பிக்கை இவ்வளோ நடக்குமா, நேர்த்தியாலாம் செய்வாங்களா ஒரு வணிக நிறுவனத்தில் நினச்சேன். அது ரொம்ப நேர்மையாகவும் அப்படின்ட்டு உங்கள் ஸ்லோகனை பெஸ்ட்டு ஸ்லோகனாக தேர்ந்தெடுத்துக்கு பரிசு தேர்ந்தெடுத்துருக்கோம் சார், வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு கொடுத்தாங்க. அவங்க ஓனரு அவங்க இந்த 96 மட்டும் நினச்சாங்கல்ல ஜானு அவங்க வந்துருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக வந்து ஒரு தீபாவளி அது. அந்த ஆண்டு நல்லாசிரியர்களுக்கு விண்ணப்பம் முடிச்சு தவறி போய் இது கிடச்சிச்சு அடுத்த ஒரு வாரத்தில். அதனால நல்ல பசுமையாக நினைவு இருக்குது. அதை ஆல்டர்னேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் கிடச்சிச்சு, நல்லாசிரியர்களுக்கும் கிடச்சிச்சு. அதனால் எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக அமைஞ்ச 2 ஆண்டுகள். மீண்டும் ஒரு முறை இந்த தருணத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு நன்றியும் மேலும் இன்னும் வளரணும்னு சொல்லி வாழ்த்துக்களையும் அழைத்ததற்கும் வாய்ப்புகளையும் அமைக்க மீண்டும் நன்றியையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப சூப்பராக பவர்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. Juno
சூப்பர், ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்த விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ உங்களுடைய பெரிய அப்ளாஸ் நம்முடைய மேனேஜர் அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கொடுத்துடலாம் நம்முடைய அபிராமிக்கு பெரிய அப்ளாஸ். அவ்வளவுதானா? தூங்குறீங்களா? சத்தம் கேட்கல. சூப்பர். Thank you so much, ma'am. Thank you so much. Thank you, sir. துளைந்த தாதுரி தித்தித்த தித்தித்த தாதேதோ தித்தித்த தேதாதோ தித்தித்த தாது. இப்படிப்பட்ட தமிழ் மொழிகளில் தகர வரிசை தமிழ் கவிதை உலக மொழிகளில் எங்கேயாவது இருக்குமா? அப்படிப்பட்ட தமிழ் மொழியில் தடம் பதித்து 60 ஆண்டுகள் கடந்த நிலையில் தங்கள் மகிழ்ச்சியை மாணவர்களிடமும் வாடிக்கையாளர்களிடமும் கொண்டாடுகின்ற ஜோஸ் ஆல்காஸ் உங்கள் மகிழ்ச்சியே எங்கள் லட்சியம் என்று ஆண்டுதோறும் தங்கள் மகிழ்ச்சியை மாணவர்களிடம் கொண்டாடுகின்ற ஜோஸ் ஆல்காஸ் ஆண்டுதோறும் ஜோஸ் ஆல்காஸ் அறக்கட்டளை மற்றும் CSR மூலம் ரூபாய் 15 கோடியில் அரசு பள்ளி, மருத்துவமனை, காவல் நிலையம், மாநகராட்சிக்கு உதவி செய்து வருகின்றனர். அது மட்டுமா, கடந்த வாரம் ரூபாய் 17 லட்சம் மதிப்பில் அரசு பள்ளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கினர். இன்னும் அடுத்த மாதம் கூட ரூபாய் 15 லட்சம் மதிப்பில் உதவி செய்ய இருக்கின்றனர். இவ்வளவும் கொடுத்துட்டு எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க, பரிசு கொடுக்குறாங்க. தமிழ் மண்ணில் பதித்த தளத்தை தமிழ் மண்ணில் புதைந்த வளநாட்டுக்கு 1 கோடி உதவியை விளம்பரமின்றி செய்தது நம் ஜோஸ் ஆலுகாஸ். கடைசியில் குலுக்கல் முறையில் கார் பிரைஸாக கொடுக்குறாங்க. நம் ஜோஸ் ஆலுகாஸ் பற்றி பேசிக்கிட்டே போகலாம். இப்போ நகைப்போம், புன்னகை புன்னகை சூழ அமர்ந்து குறுநகை குழந்தைகளின் குறும்புத்தனத்தை பாருங்க. நன்றி. இவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. அதுதாங்க அவங்களோட சர்வீஸ். ஸோ அந்த சர்வீஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம பசங்க சொல்லுவாங்க, நீங்களே பாருங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ சர்டிஃபிகேட் மெமெண்டோ வந்து அப்படியே வாங்கிருங்க. ஸோ நம்முடைய தஞ்சாவூர் ஜோஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் பொண்ணுதான் அப்படிங்கிறதே பெருமைப்படுறோம். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் பற்றி அவங்களே அவங்க வாயில சொன்னாலும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேம். ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு உங்களோட சர்டிஃபிகேட் மெமெண்டோ வாங்கின பிறகு நீங்கள் கிளம்புனாலும் கிளம்பலாம், இல்லை குரூப் ஃபோட்டோ அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது என்ன ஒரு டிஃபரெண்ட் ஒரு வித்தியாசம் ரெடியாக இல்லையா? சரி, ஓகே. நம்முடைய ஜோஸ் ஆல்காஸ் வந்து 60வது ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ எப்படி இருக்கு இந்த செலிப்ரேஷன் குட்டீஸ்? மம்மி விளக்கிது உனக்கு எங்களோட வழிக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, ஏற்றம் மெரித்தாயா, கண்ணீர் பைத்தாயா, அங்கு கொஞ்சம் விளையாடும் பெண்களுக்கு மஞ்சள் என் மாமனா வச்சாங்க. நானே கேட்டவனே யாரை கேட்கதை வச்சேன். ஜிஎஸ்டிங்கிறது அழகா சொல்லிட்டாருமா, இதெல்லாம் எடுத்து அனுப்பிச்சு விடுங்கம்மா. என்ன அது என்ன ஹைலைட்னா, யாரே கேட்கிறாரு மாமனா மச்சான் கேட்கும்போது போட்டோகிராஃபர் கை நீட்டி கேட்டார். அதுதான் ஹைலைட்டு. ஸோ தேங்க்யூ. இனிமேல் நிறைய ஈவெண்ட்ல கலந்துக்கணும். ஸ்கூல் போறீங்களா? என்ன படிக்கிறீங்க? ப்ரீகேஜி படிக்கிறீங்களா? நிறைய பேசுறீங்களா? ரைம்ஸ் தெரியுமா? ஸோ நம்ம டைம் கம்மியா இருக்கிறதுனால அவங்களோட ரைம்ஸ்லாம் சொல்ல. Jum jum
வண்ணமயில் தன்னை மறந்தின்ப நடமாட மிக விழுந்தது. கண் அசைவில் கதிரவனும் கனிவுடனே கடல் அலையில் மறைந்தது. தன்னை விட மண்ணில் நடமாட எவருண்டு என நினைந்தது. கண் கவரும் வண்ணமய தன் அழகு பொன்னிறகை சிலிர்த்தது. தன்னை மறந்தின்ப நடமாட மிக விழுந்தது. கண் அசைவில் கதிரவனும் கனிவுடனே கடல் அலையில் மறைந்தது. தன்னை விட மண்ணில் நடமாட எவருண்டு என நினைந்தது. கண் கவரும் வண்ணமய தன் அழகு பொன்னிறகை சிலிர்த்தது. இறைவன் வரைந்த எழில் ஓவியம் அதை இறகாய் அமைத்து தந்தானோ. இத்தனை உயர்ந்த கற்பனை நடைகள் அத்தனையும் அவன் கற்பித்தானோ. வானமெங்கும் கருநிறம் அது பரவிய உருமாறுகிறது. பூமி எங்கும் பொழிந்திடவே பொழுதில் மனம் வீசியது. காலம் பாட பரபரவைகள் நாதமோடு கடலையது அழகால் உடல் பார்த்து அசைவாய் முகம் சாய்த்து அடிமேல் அடி வைத்து அழகாய் உன் குத்து வரை உயர்ந்த மூங்கில் இடை புகுந்த காற்றின் சுற்றும் மழை பொழிந்து பட்டு திரி புரண்டு மறந்து முகிலால் மனமகிழ்ந்து மகிழுடன் மழை மேகம் தஜம் 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 புதுராகம் சரி கரி சரி சரி இன்பம் மிக சேரும் நடை நடந்த மகிழ்ந்ததில் மயிலாட கிளிகள் கொஞ்சி பேசியது குயில்கள் விஞ்சி பாடியது மலர்கள் எங்கும் பாடியது மரங்கள் இலை தடை கூடியது துள்ளியது மான்கள் தூவியது பானம் கள்ளமுடன் முயல்கள் கரணங்கள் போட கார்முகிலை கண்டு காண மயிலாட அழகு நடை பழகியது அகிலமதில் மயங்கியது பரவசமும் பெருகியது நவரசமும் கருகியது தகஜம் தகனம் தகரும் தகரி தகரி தகன தகனு தகிமி தகரி தகனு தகயன மனம் கவருணல் மனம் கனிலரும் மயில் வடையில் தாம் தஜம் தஜம் தாம் தஜம் தஜம் தாம் தஜம் 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 ததா தாம் தஜம் தஜம் தாம் தஜம் தஜம் தாம் தஜம் 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 ததா தஜம் தஜம் ததீம் தினகம் தஜம் தஜம் ததீம் தினகம் தஜம் தஜம் ததீம் தினகம்
ஸோ அழகான தருணத்துல அழகான நடனத்தை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. நம்ம ஜோஸ் ஆல்காஸோடைய 60வது ஆனிவர்சரி நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஸோ அவங்களுடைய மெமெண்டோ அண்ட் கிஃப்ட் வந்து எந்த ஒரு வித எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்காக முழு மனசோட செய்யறாங்க. தேங்க்யூ மேம் அண்ட் தேங்க்யூ பாப்பு, ரொம்ப அழகா பண்ணீங்க. எல்லாமே ஒரு நாள் பிராக்டிஸ்ங்க, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. குழந்தைங்க எல்லாமே அவங்களுக்கு எக்ஸாம் ஸ்கூல் டயத்துல ஒரு நாள் பிராக்டிஸ். இப்போ எல்லா குழந்தைங்களும் வந்து விடிய விடிய பிராக்டிஸ் பண்ணாங்க. அது கேள்விப்படவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தேங்க்யூ. ஸோ அடுத்ததா ப்ராக்டிஸ் டான்ஸ் பண்ண போறவங்க அடுத்தடுத்ததா ரெடியா இருங்க. லாட் நம்பரோட ரெடியா இருங்க. அடுத்ததா உங்களுக்கே தெரியும் ஸோ யார் பண்ண போறீங்க அப்படின்னு கொஞ்சம் ரெடியா இருந்திருங்க. ஸோ முன்னாடியே என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உங்களுக்கு நன்றி சொல்லிட்டேன். எங்க டிஜே கார்த்தி அவர்தான் வந்து உங்களை எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காரு. நம்முடைய ஜோஸ் ஆல்காஸின் சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சோ அடுத்ததாக சோ அப்ளாஸ் பண்ணலாம்ல குட்டீஸ்லாம். சும்மா Hi everyone, good evening to all. Am I? Yes, Matilda Gedzian. I want to share a story. The boy who cried wood. A boy had a duty to look after a flock of sheep. One day he started shouting, "Wolf, wolf, wolf," for the sole purpose of fun. On hearing him, the villagers rushed to his help. What started as a figment of imagination became a hobby, and he started fooling the villagers. One day when a wolf really came, nobody came. As a result, the boy was killed. There was no one to blame but him. Moral: never lie, no matter how bad the situation is. I love Joe's Orcas Kids Collection Jewels. Thank you. Wow, super.
வாங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்க பேர் என்ன? உங்க பேரு? ஜெலிசா. ஓ, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? என்ன ஸ்டாண்டர்ட் நீங்க? PP2. ஓகே சூப்பர். என்ன சொல்ல போறீங்க? நம்ம சில்ட்ரன்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஸ்பீச் கொடுக்குறீங்களா? சூப்பரா சொல்லுங்க பாப்போம். கியூட்டா கொடுங்க. சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க பா. சொல்லுங்க. Good morning everyone. It's a riddle time. What did the 0 say to 8? Nice will grow. What kind of dog has no tail? Hot dog. Thank you. பா பெரிய அப்ளாஸ் கொடுத்துங்க நம்முடைய கின்னஸ் ரெக்கார்ட் வின்னருக்கு. மதிப்பெண் குறைந்து பிறர் வாட பல செயல்களை செய்து ஆசை கூடி பருவம் மறந்து கொடுங்கூற்று கிளை என பின் மாயும் பல வேடிக்கை மாணவனை போல் நான் வீழ்வேன் என நினைத்தீரோ? நூலகம் சென்று புத்தகம் படித்து வித்தகம் படைக்க சத்தியம் எடுத்தோம். மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கினாலே வாழ்க்கையில் உதயம். எந்தையும் தாயும் குறைவில்லாதோர் குருவையும் அனைத்துமாயிருக்கும் மாண்டவனையும் அன்பையும் அறிவையும் அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி தமிழன்னை மடியில் மயங்கி எனது உரையை துவங்கி பேசப் போகிறேன். என் தலைப்பிற்குள் இறங்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு காலம் கருதி இருப்பர். நேரம் இலவசமானது, ஆனால் விலை மதிப்பற்றது. உங்களால் அதை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது, ஆனால் உங்களால் அதை செலவிட முடியும். நீங்கள் ஒரு முறை இழந்தால் அதில் உங்களால் திரும்ப பெற முடியாது. காலம் கருதி இருப்பர், கலங்காத ஞானம் கருதுபவர் என்று கூறுகிறார் வான்புகள் படைத்த வள்ளுவர். கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த உலகையே வென்று காட்டுவார்கள் என்று கூறுகிறார். நேரம் என்பது ஒரு சிறந்த எழுத்தாளர், அது எப்பொழுதும் சரியான முடிவை எழுதுகிறது என்று கூறுகிறார். இந்த உலகத்தில் தன் சிரிப்பால் நடிக்க வைத்த சார்லி சாப்ளின். நீங்கள் ஒரு முறை உங்கள் கடிகாரத்தை உற்று பாருங்கள். எவ்வளவு நேர்த்தியாக வினாடிகள் நிமிடங்கள் மணிகள் என ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலையில் சோர்வாகவும் இரவில் சோர்ந்தபடியும் மாலையில் தூங்கியபடியும் அது ஓடுவதில்லை. ஆனால் நாமோ டைம் ரொம்ப ஃபாஸ்டா ஓடிடுச்சு, நேரம் ஓடுவதே இல்லை என்று காலத்தை கூட சொல்கிறோம். நீ நேரத்தை வீணடிக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை என்று கூறுகிறார் விவேகானந்தர். நேரம் ஒரு வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நேரத்தை சரியாக முதலீடு செய்தால் வாழ்க்கையில் வென்று காட்டலாம். நேரம் ஒருவரை வெளிப்புறமாகவும் உட்புறமாகவும் குணப்படுத்துகிறது. நீங்கள் தாமதிக்கலாம், ஆனால் நேரம் தாமதிக்காது. மாதா பிதா குரு தெய்வம். பேச்சு பழக்கிய மாதாவுக்கும் பேச்சு பிழை நீக்கிய பிதாவுக்கும் பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த குருவுக்கும் இன்று வாய்ப்பளித்த தெய்வத்திற்கும் மனமார்ந்த நன்றிகள். எய்ந்த ஸ்டார் ஷூட் தி ட்ரீ என்று சொல்வார்கள். இந்நட்சத்திரத்து குறிவை சுட்டது மரமா நட்சத்திரமா என்று நடுவர்களுக்கு தெரியும். நான் நட்சத்திரத்தை சுட முயற்சி செய்வேன், இல்லையெனில் பயிற்சி செய்வேன். காலமோ சுருக்கம் கருத்தோ பெருக்கம், இனியும் நான் பேசினால் ஏற்படும் உங்கள் முகத்தில் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம். பயங்கரமான செம்ம பயங்கரம். ஓகே, நம்முடைய ஜோஸ் ஆல்காசன் சார்பாக இந்த தம்பிக்கு வாழ்த்துக்கள். நேரம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா நம்மளே சேர்த்து தான் சீக்கிரம் முடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப டைம் கம்மியா இருக்கு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டல் ஆகிட்டே இருக்காங்க. முடிஞ்சா நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். கண்டிப்பா. சோ நம்முடைய ஜோஸ் ஆல்காசன் சார்பாக எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சோ அடுத்ததா வந்து ஓகே அம்மா, நான் நேம் லிஸ்ட் வாசிக்கிறேன், அது பிரகாரம் அடுத்தடுத்து ரெடி ஆயிருங்க. சோ நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்யா